ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ எவ்வளோ தான் கஸ்டமர் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த ஈஸியான மெத்தட் ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். பயம் இல்லாமல் கஸ்டமருக்கு எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் தைச்சி கொடுத்துடலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ இது மெயின் கிளாத் எடுத்திருக்கோம். சில்க் சாரி இதோட லைனிங் கிளாத்தை கட் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் எடுத்திருக்கோம். இது பீஸில் எடுத்துருக்கிறது. இப்போ மடித்து போட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆக மடிச்சிருக்கோம். அது மாதிரி கரபாகம் நமக்கு ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மடித்து இது மாதிரி போட்டுங்க. இப்போ அடுத்ததாக அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம அப்படியே நான் ப்ளவுஸ் கட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுங்கள். கழுத்தாகலாம் எதுவுமே உங்களுக்கு மாறாது. ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு இது மாதிரி 4ஆக மடிச்சிக்கங்க. இதுதான் இருக்கிறதுலே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு ப்ளவுஸ் கட்டிங்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். இதை ஃபுல்லாக மடிச்சிக்கிங்க. இப்போ இதை மாதிரி மடிச்சுட்டு தேவைப்பட்டால் இது மாதிரி 2 ஃப்ரண்ட்டையும் உள்ளே நல்லா தள்ளி விட்டு ஒரு பின்னு கூட போட்டுக்கலாம். நம்ம பின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணும்போது வெளிப்பக்கம் வராமல் இருக்கும். இப்போ பேக் பீஸ் இதை மாதிரி 4ஆக மடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த சைட்லேயும் இப்போ ப்ளவுஸை இதை மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துக்கிட்டையும் ஒரு பின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே நகராமல் இருக்கும். ஷோல்டர் கூட நம்ம இப்படி விரலால் பிடிச்சிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனையும் இந்த சைடும் பின் போட்டு எடுத்து வச்சிங்க. இந்த மாதிரி ப்ளவுஸை கீழ் பக்கம் பாருங்கள். உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா கிராஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் ரொம்ப கிராஸ் இல்லை, அதனால் நான் மார்ஜின்லாம் போடாமல் லைட்டாக அந்த பிசுரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம இது நம்ம விருப்பம்தான். இப்போ இடுப்பு பக்கம் பார்டர் வரும், அதனால் திக்னஸாக இருக்கும். இப்போ முதுகு பக்கம் நம்ம மடித்து தைக்காமல் அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா இது பார்டர் கிளாத் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு 1 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு அந்த ஸ்கேல் நீளத்துக்கு இந்த அடித்து திருப்புற பக்கத்தை ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ப்ளவுஸை எடுத்து இந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரே ஒரு கரெக்ஷன், ஒரு 1/2 இன்ச்சு இடுப்பு இறக்கம் இருக்கணும். அதே மாதிரி நெக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கும். இடுப்பு இறக்கமும் வேணும், நெக்கும் கீழே இறக்கி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நான் கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வச்சுருக்கேன், ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எவ்வளோ உயரம் வேணுமோ ஷோல்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ளவுஸ் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு மார்ஜின் வரைஞ்சிக்கலாம். இது நம்ம அடுத்தடுத்த அளவுகள் மார்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 2 கோடு ஃபஸ்ட்டு ரெடி அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு கீழ் பக்கம் இடுப்பு இறக்கம் தேவைங்கிறதுனால நான் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு ஷோல்டர் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த கிளாத் லைனிங் கிளாத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ நமக்கு கழுத்து இறக்கம் அதிகமாக கேட்டிருக்கனால நான் இந்த ரெடி அளவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக விட போகிறதில்ல. இந்த அளவுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இறக்கம் கேட்டிருக்கனால ஒருவேளை இறக்கம் தேவையில்லை அப்படின்னா 1/4 இன்ச்சு மேலே தையலுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். நம்ம இந்த ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்தே நான் கட் பண்ண போகிறேன். நெக்கோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. இதை நம்ம கம்மி பண்ண வேணாம். இப்போது கழுத்தோட அகலம் இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவு. அதே மாதிரி ஷோல்டர் இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் வருதில்ல, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இடுப்போட சுற்றளவுகிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு தள்ளி டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு உள்ள அளவு நீங்கள் 1.5, 1.25, 2 இந்த அளவுகளுக்குள்ள மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரைட்டு இதை அப்படியே வச்சுட்டு இந்த இடுப்பு இறக்கம் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதையே இங்கே ஒரு மார்க் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட இந்த இடுப்பு ப்ளவுஸோட இடுப்பு பக்கம் வர மாதிரி வச்சுங்க. ஏன்னா இடுப்பு இறக்கம் கேட்டிருக்கனால நமக்கு அந்த கரெக்ஷன் நம்ம பண்ணணும். இடுப்பு இறக்கம் தேவையில்லைன்னா கரெக்டாக மார்ஜினில் வச்சுட்டு எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு
இந்த இடமும் கரெக்டாக இருக்கா உடம்பு சுற்றளவு, கரெக்டாக ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணுறோம். அப்படியே குறுக்க உடம்போட சுற்றளவு இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து உடம்போட சுற்றளவு, இது வந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு. ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. இது வந்து ஸ்லீவ் வந்து அதாவது தையலுக்கு உள்ள அளவை மேலே மார்க் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இது. ரைட்டு. இப்போ அவ்வளோதான். இந்த ப்ளவுஸை நம்ம அப்படியே எடுத்துடலாம். ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு பேக் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக அளவு மார்க் பண்ணிட்டோம்னாலே மற்ற அளவுகள் அப்படியே வச்சு ஃப்ரண்ட் போர்ஷனை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் 2.25 இருக்குது இந்த ப்ளவுஸில். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணோம்னா 2.5 இன்ச்சு. அதாவது தையலுக்கு கிளாத் விடுவோம்ல, அதுக்கு 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஷோல்டர் அகலம் 5.25 இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது 5.25ன்னு ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே 2.5 இங்கே 2.25 இருக்குல்ல, 2.25ங்கிறத இங்கே வச்சுட்டு ஒரு பாக்ஸ் லைன் போட்டுக்கலாம். கழுத்து வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 2.25 இங்கே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டில் கிராஸாக இப்படி தான் நம்ம வந்து மார்ஜின் போட்டுக்கணும். இங்கே 2.5 இன்ச்சும் இங்கே 2.25 அகலப்படுத்திக்கிட்டு ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம், அதாவது இந்த உடம்பு சுற்றளவு நான் எவ்வளோன்னு காட்டிடுறேன். 10 இன்ச்சு இருக்குது. இப்போ 40 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இந்த ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக வரும். இப்போ அவ்வளோதான். ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துட்டோம். நெக்குக்கு இந்த கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இந்த கார்னரில் கேப் இருக்குது. இப்போ ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கத்தை பாருங்கள். 16.25 இருக்குது. இந்த ஆம்ஹோல் இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக டேப்பை கீழே 16.25ன்னு வச்சுட்டு இப்போ கட் பண்ண வேண்டிய அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு 5.5 ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 5.25 ஷோல்டர் அகலம் என்னவோ அதே தான் இங்கே ஆம்ஹோல் இறக்கமும் நமக்கு வருது. அப்போ அதையே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எடுத்து 5.25 இங்கே இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம இதில் தான் நம்ம பாக்ஸ் லைன் வந்து வரையணும். ஓகேவா? இப்போ இந்த கார்னரில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இதுலேருந்து 1.25ன்னு டேப்பை வச்சுட்டு வெளிப்பக்கம் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமாக 1.5 இன்ச்சு வந்துடும். 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 10 இன்ச்சு உடம்பு சுற்றளவுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ரவுண்ட் ஷேப் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துங்க. எங்கேயுமே நான் வந்து கண்ணாபின்னான்னு எதுவும் மார்க் பண்ணல. இந்த ஃப்ரெஞ்சு கவை அப்படியே வச்சு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். இது தேவையே இல்லை. நான் நார்மலாக கட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துருவேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஞ்சு கவ் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்ஹோல் சுற்றளவு மட்டும் நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வந்து 8.25 இருக்குது நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு. இந்த ரெடி அளவில் நான் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெடி அளவு வர வேண்டிய இடத்துல நமக்கு 8.25 வரணும். ஷோல்டரை வந்து விட்டுறணும். ஏன்னா நம்ம ரெடி அளவுலேருந்து தான் 8.25 எடுத்திருக்கோம். ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதுலேருந்து நம்ம இந்த டாட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு அளந்து பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக வந்து 8.25 இந்த ஜாயிண்டில் கரெக்டாக வருது. ஏன்னா ரெடி அளவுலேருந்து தான் நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு எடுத்திருக்கோம். அப்போ ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணும்போது அளந்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டான அளவில் இருக்கா. இப்போ வந்து இந்த ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பேக் பீஸோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நெக்லேருந்து தான் கட் பண்ணுறேன். இந்த பேக் அளவு மட்டும் நீங்கள் கழுத்தகலம் எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதை கரெக்டான ஷேப்பில் நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவுகள்லாம் எங்கேயுமே மாறாது. இப்போ உடம்பு சுற்றளவையும் இடுப்பு மடித்து தைக்க வேண்டிய இடத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இதை வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸுக்கு அப்படியே சேமாக அடுத்து முன்னாடி வந்து கரபாகம் ஆப்போசிட்டில் போட்டோமா, இப்போ கரபாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, இது நேர் கட்டிங்கு. இப்போ கரபாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி போடும்போது நமக்கு
கிளாத் வந்து நல்லா ஏற்றி போட்டுக்கலாம். அப்போ வந்து கீழே ஸ்லீவுக்கும் பெல்ட்டுக்கும் நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக தாராளமாக பற்றும். இப்போ கரைபாகத்தை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் பீஸை வச்சுருக்கேன். ஏன்னா கரைபாகம் நமக்கு முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும். அதனால் அந்த கரைபாகத்தை விட்டுட்டு தள்ளி வைக்கும்போது நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அளவு மார்க் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு மேலேருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கங்க பேக் பீஸ்க்கு ஈக்குவலாக. அதே மாதிரி ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இப்போ வந்து சரியான அளவில் மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு இப்படி ஸ்கேலை நேராக வச்சுட்டு இப்போ இந்த பீஸை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ அதே மாதிரி பேக் பீஸு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம தைச்சதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க. அதாவது இந்த இறக்கம் 5.75 எடுத்தோம்ல, இதை ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கோட்லேருந்து 5.75ன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே நம்ம எப்போதும் போல் உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணுறதுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டாவதாக மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் கட் பண்ண வேண்டிய அளவு ஃப்ரண்ட்டில். ரைட்டு. இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு நெக்கோட இறக்கம். இப்போ வந்து நம்ம இந்த பின்னெல்லாம் எடுத்துக்கிட்டு நெக்கு இறக்கமும் அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்குள்ள அந்த ஃப்ரண்ட்டு இறக்கத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஹூக் பெட்டி பக்கமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரெடி அளவு. ரெடி அளவில் ப்ளவுஸோட ஷோல்டர் ஸ்டார்டிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு கீழே உள்ள கோட்டில் வச்சுருக்கோம், ஏன்னா வெளிப்பக்கம் எடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டதுனால ஃப்ரண்ட்லேயும் நான் அப்படியே ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இதே அளவு வேணும்னா மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் நீங்கள். இப்போ வந்து நம்ம ரெடி அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடம் இருக்குது. ஷோல்டர் அளவு கரெக்டான அளவில் வச்சுருக்கும் போது இந்த ஷேப்பில் இருக்குது. பேக் பீஸை வச்சு அளவு எடுக்கும்போது ஃப்ரண்ட்டுக்குன்னு தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே விட தேவையில்ல. இப்போ அப்படியே வந்து நான் ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் எப்படி வச்சுருக்கோம், இந்த தையலுக்குள்ள இடத்த விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவு. இறக்கம் கேட்டனால நான் ரெடி அளவில் மார்க் பண்ணியிருக்கேன். அது தையலுக்கு சேர்த்து நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பேக்கு இறக்கம் அதிகப்படுத்தும் போது இந்த இடத்துலையும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தாராளமாக ஃப்ரண்ட் கப் ஷேப்புக்கு இறக்கம் அதிகப்படுத்திக்கலாம். இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கும் பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக அப்படியே இந்த ஃப்ரண்ட் பீஸில் ஃப்ரண்ட் போர்ஷனை ஷோல்டர் சென்டர் இப்படி மடிச்சுட்டு அதுக்கு நேராக இப்படி பிடிக்கிறேன் இந்த டாட் லைனை. இப்போ இது என்ன பண்ணுங்கள், இந்த 1 இன்ச்சு இந்த ரெடி அளவுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நேராக இந்த மாதிரி வைங்க. கீழே உள்ள கோட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு தையல்லேருந்து ஃப்ரண்ட்டில் எப்படி 1/2 இன்ச்சு அதிகப்படுத்திக்கிட்டோமோ அதை மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோட்லேருந்து இந்த டாட்டோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஒயரை நான் அளந்து காட்டிடுறேன். மொத்தமாக 13.25 ஒரு பாயிண்ட், கிட்டத்தட்ட 13 நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? இங்கே வந்து 10.25 மிட் பாயிண்டோட அளவு இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்ல, இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு நேராக தான் இந்த இந்த அதாவது மிட் பாயிண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ரைட்டா? இப்போ நெக்கோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது.
இப்போ 13லேருந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கிராஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பேக் சைடு நம்மளாவே வந்து கிராஸ் எடுத்துக்கலாம். இப்போ 5.25 இருக்கா, 5.25 ஆம்ஹோல் இறக்கத்தில் வச்சுட்டு ஃப்ரண்ட் அளவு 13 எடுத்தோம்ல, 12 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு கிராஸ் வருது, பேக்கில் 1.5 இன்ச்சு கிராஸ் வருது. இடுப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி பேக் சைடில் பெல்ட்டோட இறக்கத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இல்லை ரொம்ப கிராஸ் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி 12 ரன்னு எடுத்துக்கலாம். இந்த கிராஸோட லிமிட் வந்து நம்ம எடுக்கிறது தான். நான் வந்து இந்த கீழ் உள்ள கோட்லேயே எடுத்துக்கிறேன். கிராஸ் வந்து இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அதிலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோட அகலம் 1.25 இன்ச்சும் 2 சைடும் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு. இப்போ இந்த இடம் சென்டர் டாட் இருக்குல்ல, இப்படி வந்து மார்ஜின் வரைஞ்சி காட்டிடுறேன். இப்போ இந்த சென்ட்ரு புள்ளி வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து இப்படி நீட்டில் அளந்து பாருங்கள், 4.25 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த சென்டர் டாட்டுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஆம்ஹோல் டாட்டுக்கிட்ட 1.25 இன்ச்சு டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இந்த 3 டாட்டும் இந்த ஷேப்பில் வரும். இந்த டாட்டுக்குள்ள கேப் வந்து 1.5 இன்ச்சும் இங்கே 1.25 இன்ச்சும் நம்ம கேப் கொடுத்துருக்கோம். இப்போ மீதி இருக்கிற இந்த கேப்பில் தான் நம்ம பெல்ட்டோட இறக்கம் வரும். ஃப்ரண்ட்டில் 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குது, 3.25 எடுக்கணும். பேக்கில் 3.5 இன்ச்சு இருக்குது. 2 பக்கமும் 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். பெல்ட் அளவு எடுக்க வேண்டிய இடம் இவ்வளோ தான். இப்போ பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் பிடிக்க வேண்டிய இடத்துக்கிட்டலாம் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஒரே அளவில் டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த இடம் நெக்கு வந்து நீங்கள் இதை மாதிரி அகலப்படுத்தி கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கும். அதே மாதிரி லூஸ் கொடுக்காமலும் இருக்கும். இந்த இடம் பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது இப்போ உடம்பு சுற்றளவில் ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அதுலேருந்து 10 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருந்த 2 இன்ச்சு கிளாத்து, அதாவது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோமா அந்த கிளாத்தோட சேர்த்து 2.25 ஒரு பாயிண்ட்டு இந்த சைடு இருக்குது நமக்கு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து இந்த இடத்த நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்பயே மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்லேருந்து ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச்சு முன்னாடி இருக்கும். இங்கே ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு உடம்பு சுற்றளவு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரொம்ப ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கிளாத்தை கிராஸ் பீஸ்க்கு எடுத்துக்கிறேன். இப்போ கீழ் பக்கமும் அதே மாதிரி கிராஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். கிராஸ் இருந்துச்சுன்னா மார்ஜின் போட்டு கட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மார்ஜின்லாம் போடல, கிராஸ் அப்படியே எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங்கு ஒரு 2 ஓப்பனும் நம்ம சைடு இருக்குது. மொத்த ஃபோல்டிங்கும் ஆப்போசிட்டில் வர மாதிரி நான் வந்து ஸ்லீவ் வந்து மடித்து போட்டிருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ஸ்லீவை வந்து அப்படியே எடுத்து போட்டு மார்க் பண்ணுறேன். இப்படி ரெடி அளவு கரெக்டாக வச்சுட்டு முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் உயரம் அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அடிக்கை ஜாயிண்டில் ஒரு மார்க்கும் 1/2 இன்ச்சு மேலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே இங்கே வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட
இப்படியேவும் நீங்கள் மார்க் பண்ணலாம். மறுபடியும் ப்ளவுஸை வச்சு அளந்து வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். 8.5 இன்ச் இருக்குது ஸ்லீவோட உயரம். மொத்தமாக 3.5 இன்ச்சில் அடிக்கை இறக்கம் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச்சில் இருக்குது. அப்படியே வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு ஷேப் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணுங்கள். குழப்பிக்கவே வேணாம். ஒரு 2-3 தடவை பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒருத்தரோட அளவு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துடலாம். கீழே உள்ள 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 2 கிளாத்தை மட்டும் எடுத்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே அப்படியே வந்து உள் வளைவு வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு ஸ்லீவோட ஃப்ரண்ட்டையும் அடையாளப்படுத்திக்கிறேன். நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லீவோட ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டாலே போதும். தாராளமாக உள் வளைவும் கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்லீவுக்கு வந்து நான் ஜாயிண்ட் போடல. ஒரு 1 இன்ச்சு இருக்குது, எனக்கு அது போதும்ன்ட்டு கீழே 1.25 இங்கே 1 இன்ச்சும் இருக்குது. மெயின் கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டோம்னா போதும். 3 தையல் போடுற அளவுக்கு 4 தையல் போடுற அளவுக்கு நமக்கு இந்த கேப் இருக்குது. தாராளமாக போதும். இல்லை இது கிளாத்து பத்தலை அப்படின்னா ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு கட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கனால கிளாத் இங்கே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே வந்து நான் கட் பண்ணி காட்டுட்டேன். அவ்வளோதான் ஸ்லீவு. இல்லை ரைட்டு. நம்ம பெல்ட் வந்து மெயின் கிளாத்தை வச்சு தச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியான முறையில் வந்து பெல்ட் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அது எப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். டபுள் சைடு பார்டர் இருக்குது. கைக்கும் பார்டர் வேணும், இடுப்புக்கும் அதே மாதிரி பார்டர் வேணும். அதனால் நம்ம துணியை எப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம், 2ஆக மடிச்சிருக்கோம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒருவேளை இடுப்புக்கு பார்டர் வேணாம் அப்படின்னா இந்த கிளாத்தை அப்படியே 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இது இடுப்புக்கும் பார்டர் வேணும் அப்படிங்கிறனால இந்த ஒவ்வொரு ஷேப்பாக நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ கீழே ஒரு பார்டர் இருக்குல்ல, அதை அப்படியே மடித்து இந்த மாதிரி 2ஆக போட்டுக்கலாம். கிளாத் வந்து அங்கே அதிகமாக கொஞ்சம் விட்டுட்டு நமக்கு உடம்போட அதாவது பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்கை வந்து இப்போ அப்படியே கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக் ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் போயிடுற மாதிரி நான் வந்து கிளாத் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நான் மெயின் கிளாத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வச்சு கட் பண்ணிக்கிறேன். பேக் பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஆம் ஹோல் ரவுண்டு, அதுக்கு மேலே இந்த ஷோல்டரை வச்சு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து நல்லாவே மிச்சப்படும். பெல்ட் கிளாத்துக்கெலாம் நமக்கு கிளாத் வந்து தாராளமாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கிட்டோமா, மீதி இங்கே இருக்கிற கிளாத் பாருங்கள், நமக்கு அப்படியே ஒரு சைடு வந்து நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா பெல்ட்டுக்கு நமக்கு தைச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து பெல்ட்டு கிளாத்து. நம்ம பெல்ட்டு கிளாத்துக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். இதில் இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு இந்த பெல்ட்டு கிளாத் மீந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்கள், இது அப்படியே நம்ம பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹூக் பெட்டி, ஐப்பட்டிக்கு, இன்னொரு பெல்ட்டு கிளாத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாத் வந்து நமக்கு சரியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத்லாம் நமக்கு ஐப்பட்டி வந்து இதுலேயே தைச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்தில் மெயின் கிளாத்லேயே ஐப்பட்டி தைக்கும்போது நமக்கு
அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா இது எங்கேயுமே ஜரிகைலாம் இல்லாமல் பிளெயின் கிளாத்தாக இருக்கா, அதனால நமக்கு இதில் ஐப்பட்டி தைக்கும்போது ரொம்ப ப்ளவுஸோட லுக் வந்து நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸோட மொத்த வேலையும் முடிஞ்சு எல்லாமே கட்டிங் வந்து பண்ணிட்டோம். பெல்ட் மட்டும் தைச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.